ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் மண்டே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த அந்த ஸ்டாக்ஸ் வந்து இதில் எதுலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணுற மாதிரி. அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா கார்ப். இது டெல்டா கார்ப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம், இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகாத போது பிரேக் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு நம்ம கன்சல்டேஷன் இப்போ பிரேக் ஆகிட்டு சின்ன ஒரு 2 நாளாக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இப்போ பிரேக் ஆகியிருக்கு. எடுத்திருந்தா ஓகே, ஹோல்ட் பண்ணுங்க. இனிமேல் எடுக்க போகிறதா இருந்தால் மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கத்தான் தான் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து லெமன் ட்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே சொல்லியிருப்போம், ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்போம், ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து மேலே தான், ட்ரெண்டுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸோட ஐ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட ஐடியா பிரேக் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து மண்டே எப்படி ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஒரு போகுதா இல்லைனா அப்படியே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா எல்சி. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸ் தான். ஒரு அந்த 2020 கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸ் தான். ஒரு ஐசிங் வெஜ் மாதிரி அதே ஒரு பேட்டர்ன்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு 10% 11% கிட்ட வந்து ஏற்றிருக்காங்க ஃப்ரைடே. ஸோ பார்ப்போம், நம்ம அப்படி ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருக்க ஸ்டாக்ஸ் தான். யாருன்னா எடுக்கிறதா இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர் கார்ப். இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ ஃப்ரைடே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 11% கிட்ட ஏற்றி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒன் டே வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுங்க இது எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஐ ஹோட்டல். இது பாருங்கள், இதுவும் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம மண்டே வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம், பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து அங்கேயே தான் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே தான் இதுவாகிருக்கு. இப்போ தான் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது, ஒரு 4% கிட்ட. ஸோ மண்டே வந்து பாருங்கள், ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இமீடியட் சப்போர்ட் வந்து 1724 இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா தான் பண்ணலாம். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகணும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங். இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம், பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 2 டேஸ் வந்து அங்கேயே தான் இருக்குது, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி ஃப்ரைடே வந்து ட்ரெண்டுக்குள்ளே க்ளோஸ் வைக்காமல் ட்ரெண்ட் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ மண்டே வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி ஆச்சுன்னா நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து இது கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் ஆல்கலிஸ். இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ஸ்விங்கை ஹை கிட்ட தான் வந்து ரீசெண்டாக டச் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷனோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே வந்து இதுக்கு மேலே இந்த ப்ரீவியஸோட ஸ்விங் ஹை மேலே வந்து ஓப்பனாக வச்சு ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு, ஒரு மேஜர் சப்போர்ட்டில் இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பரோட சப்போர்ட். ஸோ அங்கே தான் பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஒரு சின்ன ஒரு மூவ் கொடுத்துட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ப்ரீவியஸாக எப்படி போயிட்டு இருந்தோ சேம் அதே மாதிரி தான் ஒரு 2 டேஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு திருப்பி ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எடுத்தோம்னா ப்ரீவியஸ் ஐயே வந்து இந்த இதை வந்து டார்கெட்டாக வச்சுட்டு 247.15 வந்து டார்கெட்டாக வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம். அதை விட மேலே போகிறதா இருந்தாலும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ எடுக்கிறதா இருந்தால் உங்கள் கரெக்டாக ஸ்டாப் லாஸோடு எடுங்க. ஓகே, இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருந்த ஸ்டாக்ஸு. நான் வேறு ஸ்டாக்ஸ்லாம் வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். F&O ஸ்டாக்ஸும் நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதெல்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.